இன்னைக்கு நம்ம பிளாக் பட்லர் 5th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல மறுபடியும் அந்த ஜாக் த ரிப்பர் இன்னொரு லேடியும் கடத்தி வச்சிருந்திருக்கேன். அதுவே நம்ம ஹீரோவும் அந்த ஏஞ்சலினாவும் சும்மா ஒரு செஸ் கேம் ஆடிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஏஞ்சலினா சொல்லுவாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாத்தையும் செபாஸ்டியன் நல்லா தான் பண்றானா, நீ எதுக்கு தேவையில்லாம ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிக்கிற, எல்லா வேலையும் அவன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதான்னு சொல்லும்போது, செபாஸ்டியன் இந்த செஸ் கேம்ல இருக்கிற பீசஸ் மாதிரி தான், நான் சொல்றத மட்டும்தான் அவன் செஞ்சாகணும். ஆனா என்ன பண்றதுன்னு அவன் ஆடிட்டு இருந்த அந்த செஸ் கேம்ல ரூல்ஸ் மீறி ஒரு மூவ் ஒண்ணு பண்ணிட்டு, கேமை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாரும் ரூல்ஸ் படி இருப்பாங்க. ரியல் வேர்ல்ட்ல எந்த ரூல்ஸும் கிடையாது. நம்ம அசால்ட்டா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு செக்மேட் வைக்க தான் போறாங்கன்னு சொல்லி அன்கன்வென்ஷனலா ஒரு மேட் வைப்பான். இங்க அந்த ஜாக் த ரிப்பரும் கடத்தி வச்ச அந்த பொண்ணோட வாயில அப்படியே சில லிப்ஸ்டிக் எல்லாம் பூசி விட்டுட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட சர்ஜிக்கல் நைஃப் எல்லாம் வச்சிருந்திருப்பான். அடுத்து இவளும் காலி. இங்க ஏஞ்சலினாவும் ஹீரோ கிட்ட, ஆமா எதுக்கு தேவையில்லாம இந்த அண்டர் கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாத்துக்கும் நீ திருப்பி வந்திருக்க, ஈவன் என்னோட அக்கா உன்னோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க உயிரோட இருந்தா கூட நீ இந்த வேலைகள் பண்றத அவங்க பெருசா விரும்ப மாட்டாங்க. எனக்கு புரியுது, உன்னோட பேரண்ட்ஸை யாரோ ஒருத்தர் மர்டர் பண்ணிருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கு நீ திருப்பி வந்திருக்கேன்னு. இருந்தாலும் அது உன்னோட வாழ்க்கைக்கு எந்த வித நல்லதுமே பண்ண போறது இல்லையேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும், கமான் அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் யார் என்னோட பேரண்ட்ஸ் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்கள சாவடிச்சா மட்டும் என் பேரண்ட்ஸ் உயிரோட வரவும் மாட்டாங்க, இல்லனா என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட என்னோட சந்தோஷம் அது என்கிட்ட திருப்பி வரப்போறதும் கிடையாது. யார் இந்த துரோகத்தை எங்களுக்கு பண்ணினாங்க அப்படிங்கறத நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். எங்களோட ஃபேமிலிக்காக கிடையாது, எனக்காக, எங்க ஃபேமிலியோட நேமுக்கும் என்னோட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினவங்கள நான் அனுபவிச்ச அதே வலிகளையும் வேதனைகளையும் அவனுக்கும் நான் திருப்பி கொடுத்தாகணும்னு சொல்லும் போது அந்த ஏஞ்சலினா கிட்ட வந்துட்டு, ஏய் நீ முதல்ல பிறக்கும் போது ஒரு சின்ன குழந்தையா பயங்கர வீக்கா இருந்த, ஆனா எனக்கு குழந்தை கிடையாது, அதனாலேயே நான் உன்னையும் என்னோட மகன் மாதிரி தான் பாக்குறேன், உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னாலும், நீங்க என்னதான் பாசமலைய பொழிஞ்சாலும் நான் எடுத்த இந்த முடிவுக்கு என்னைக்கும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. வேற யாரும் நான் எடுத்த இந்த முடிவுக்காக என்ன பார்த்து பாவ பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லன்னு சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் ஏஞ்சலினாவும் அங்கிருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி செபாஸ்டியன் கிட்ட, ஹீரோ ரொம்பவுமே சின்ன பையன், அவனை விட்டுட்டு போயிடாத, அவனை கூட இருந்து பாத்துக்க என்னன்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது பிக்கப் பண்றதுக்காக அந்த கிரில்லும் வந்துருப்பான். அப்பா அவங்களோட பார்வையில ஒரு மாற்றம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது செபாஸ்டியன் உள்ள வந்துட்டு, தலை நானும் எல்லா ரிசர்ச்சும் பண்ணி பார்த்துட்டேன், திருப்பி எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலுமே நேத்து நைட்டு அந்த ஜாக் த ரிப்பர் மர்டர் பண்ணிருக்கான்ல, அந்த மர்டருக்கும் அந்த அலிஸ்டரோட இடத்துல ஒரு பெரிய பார்ட்டியே நடந்துச்சா, அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருந்தோம். சோ அவங்களுக்கும் இந்த மர்டருக்கும் கண்டிப்பா சம்பந்தமே இல்ல. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு மெடிக்கல் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் இந்த பிளாக் மேஜிக்ல கொஞ்சம் நம்பிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற யாரோ ஒருத்தங்க தான் அதை பண்ணிருக்கணும். அதை வச்சு மட்டும் பார்க்கும்போது எனக்கு அந்த அலிஸ்டர் மேலதான் சந்தேகமா இருக்குதுன்னு சொல்ல, வேற என்னவா இருக்கும் நம்ம ஹீரோவும் யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுமா, டேய் இது அதுவா இருக்காதுல்லன்னு கேட்க, ஆனா அதுக்கு செபாஸ்டியன், அந்த முடிவை நான் எடுக்க முடியாது மாஸ்டர், நான் வெறும் செஸ் பீஸ் மட்டும்தான், நீங்க தான் என்ன மூவ் பண்ணணும், என்ன சீக்கிரம் மூவ் பண்ணுங்க, நம்ம செக்மேட் வெப்போம்னு சொல்ல, அதுக்கப்புறம் மலையில ரெண்டு பேரும் போயிட்டு இந்த ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் அதிகம் நடமாடுற ஒரு இடத்துல போய் நின்னுகிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கும், எதுக்கு ப்ராஸ்டியூட்ஸ் மட்டும் அவங்க பர்டிகுலரா டார்கெட் பண்றாங்க போது, அதுக்கு செபாஸ்டியன் மேபி அதுல ஏதாவது ஒரு பாவச்செயல அந்த கொலகாரம் கண்டுபிடிச்சிருப்பானோ அப்படின்னு பேசிட்டு அந்த வழியா வந்த ஒரு பூனையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பானா. சும்மா இருறான்னு நம்ம ஹீரோவும் கத்திக்கிட்டு இருக்கவே திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. ஏய் யார் இது, இங்க தானே நின்று இருக்கிறோம், எந்த பொண்ணு போச்சுன்னு சொல்லி வேகமா நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள போக, அங்க ஒரு டெட் பாடியை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி போக, உடனே செபாஸ்டியன் தான் நம்ம ஹீரோட கண்ணை பொத்திட்டு வெளியில கூட்டிட்டு வர, டே ஜாக் த ரிப்பர் உன்னை கண்டுபிடிச்சாச்சு, கிரில் பையா சீக்கிரம் வெளியில வாடான்னு சொன்னா அது அந்த கிரில்லா தான் இருக்கும். ஆனா அவன் இல்ல நான் இந்த மர்டரை பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படியே நடுங்கிக்கிட்டே வெளியில வர, ஓவரா டிராமா போட்டுக்கிட்டு இருக்காத, இந்த ரத்த குளியலோட நீ வெளியே வந்திருக்க, ஆமா உன்ன மாதிரியான ஆளுங்களை அந்த பூமியில என்னடா பண்றானுங்கன்னு நம்ம செபாஸ்டியன் ஒரு கேள்வி கேட்கும் போது, கண்டுபிடிச்சிட்டியான்னு அந்த கிரில் அவனோட உண்மையான பர்சனாலிட்டியை காட்டுறான். உன்ன மாதிரியான ஒரு டீமன் இந்த இடத்துல ஒரு பட்லரா சுத்திட்டு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ஆள் இந்த இடத்துல ஒரு பட்லரா சுத்தக்கூடாதா என்னன்னு அந்த கிரில் அவனோட மாறு வேஷத்தையும் கலைக்கிறான். பிளஸ் அந்த கிரில் யாருன்னு நம்ம செபாஸ்டியனுக்கும் தெரிஞ்சிருக்குது, கடவுளும் இல்ல மனிதனும் கிடையாது, அதுக்கு பதிலா அவன் ஒரு கிரிம் ரீப்பர், அதாவது இறந்து போறவங்கள நரகத்துக்கு கூட்டிட்டு போற ஏஞ்சல்ஸ் மாதிரி, அப்படி ஒரு காட் லெவல் பவர் இருக்கிற ஒருத்தன் பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, இங்க இருக்கிற ஒரு பொண்ணு மேல காதல் வயப்பட்டிருக்கானாமா. ஆனா அந்த பொண்ணு வித்தவுட் அ டவுட் நம்ம ஏஞ்சலினாவா தான் இருக்கும். நம்ம ஹீரோ பெருசா சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகல, உங்க மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, பரவாயில்ல அந்த சந்தேகம் உண்மையா இருக்குங்கிற பட்சத்துல ஓகே தான் நினைப்பான். அந்த அலிஸ்டரோட மேன்ஷன்ல பார்ட்டி நடக்கும் போது என்னதான் இந்த ஏஞ்சலினா அங்கேயே இருந்தாலும் இந்த கிரில்லுங்கிறவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் என்டிட்டிங்கிற காரணத்துக்காக அவனால அசால்ட்டாவே அந்த மேன்ஷன் விட்டு வெளியில வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டு திருப்பி உள்ள வர முடியும். அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் தான் இந்த இடத்துல
ஜாக் த ரிப்பரா இருக்கிறீங்க. எங்ககிட்ட இன்னொரு க்ளூவும் இருந்துச்சு. என்னன்னா இப்ப இறந்து போன இந்த எல்லா ப்ராஸ்டியூட்டும் இங்க லண்டன்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சர்ஜரி ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதுவும் உங்ககிட்ட அப்படி சர்ஜரி பண்ண அந்த ப்ராஸ்டியூட்ஸ்ல ஒருத்தி உயிரோட இருந்திருக்கா. அவ இந்த இடத்துக்கு வருவான்னு சொல்லிதான் நாங்க வெயிட் பண்ணி அவளை காப்பாத்தலான்னு இருந்தோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எங்களால அவளை காப்பாத்த முடியலன்னு பேசிக்கிட்டு இருக்கவே அந்த கிரில் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக ஒரு சாவை ஒண்ணு பயன்படுத்தி இருந்திருப்பானா. உள்ள வந்து செபாஸ்டியன் தான் காப்பாத்துறான். என்னன்னா இந்த கிரிம் ரைப்பர்ஸ் மனிதர்களோட உயிர் எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு வெப்பனை பயன்படுத்துவாங்க. இந்த மாடர்ன் டேக்கு ஏத்த மாதிரி இந்த கிரில் ஒரு செயின் சாவை ஒன்னு ரெடி பண்ணிருக்கானா. ஆனா நம்ம ஹீரோ சரி செபாஸ்டியன் உடனடியே அந்த ஜாக் த ரிப்பரை காலி பண்ணி விடுறான்னு சொல்ல செபாஸ்டியனுக்கும் கிரில்லுக்கும் அங்க சண்டை போயிட்டு இருக்குமா. கிரில் அந்த ரம்பத்தை வச்சு செபாஸ்டியனோட ஷோல்டர்ல எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்க ஏஞ்சலினாவும் ஓகே எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்குன்னு ஒரு கத்தி எடுத்து ஹீரோட கையில கிழிச்சிருவா. மனிதர்களோட உயிரை காப்பாத்துற ஒரு டாக்டரா இருந்துட்டு எப்படி அவங்களோட உயிரை உன்னால எடுக்கிறதுக்கு மனசு வருதுன்னு ஹீரோ கேட்டா அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அமுக்கிட்டு உன்ன மாதிரியான குழந்தைங்களுக்கு எல்லாம் எதுவுமே புரியாதுடான்னு நம்ம ஹீரோவே போட்டு தள்ள போனா அவங்களுக்கு ஒரு செகண்ட் நம்ம ஹீரோட முகத்துல அவங்க அக்காவோட முகம் தெரியும் போது அவங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த கேப்ல செபாஸ்டியன் அவங்கள போட்டு தள்ளான்னு வரும்போது நம்ம ஹீரோ இல்ல வேண்டாம் நிறுத்துன்னு சொல்லிடுறேன். அந்த கிரில்லோட செயின்ஸால பயங்கரமான ரத்தம் இருக்கும். சோ செபாஸ்டியன் அவனோட கைய பாதி இழந்திருக்கான் போல. ஏண்டி ஏஞ்சலினா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்ப, சீக்கிரம் அந்த குட்டி குழந்தைய போட்டு தள்ளுன்னு சொன்னா அந்த ஏஞ்சலினா அவங்களோட அக்காவையும் அவங்க அக்காவோட ஹஸ்பண்டையும் அப்படி நினைச்சு பார்த்துட்டு சின்ன வயசுல இருக்கிற நம்ம ஹீரோவையும் யோசிச்சு இல்ல என்னால என் அக்கா பையனைய கொலை பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ண. அப்போ நீ சாவடின்னு அந்த கிரில் அவளையே மர்டர் பண்ண. இறந்து போறதுக்கு முன்னாடி கிரிம் ரீப்பர் கையால தானே இறந்து போறா. சோ அதனால அவளோட மெமரிஸ் எல்லாம் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது. நம்ம ஏஞ்சலினாவும் ஹீரோவோட அம்மாவும் சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோவோட அப்பா முதல்ல அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்களா. அப்போ நம்ம ஏஞ்சலினாவோட ஹேர் அப்பயுமே அந்த ரெட் கலர்ல தான் இருந்திருக்கும். அவளுக்கு இந்த ரெட் கலர் ஹேரே பிடிக்காம தான் இருந்திருக்கு. அன்னைக்கு வந்த ஹீரோவோட அப்பா கூட அந்த ஏஞ்சலினா சும்மா பேசும்போது உன்னோட ரெட் கலர் ஹேர் நல்லா இருக்குதுன்னு அவரு பாராட்டி இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோவோட அப்பா மேல அன்னைக்கு ஏஞ்சலினாக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோவோட அப்பாவை ஹீரோவோட அம்மாக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த மேரேஜ்ல இருந்த ஏஞ்சலினாவும் அந்த நாள்ல திருப்பி எனக்கு என்னோட ரெட் கலர் ஹேர் பிடிக்காம போச்சு, இருந்தாலும் என்னோட அக்காவையும் என்னால வெறுக்க முடியல, எங்க அக்காவோட ஹஸ்பண்டையும் என்னால வெறுக்க முடியலன்னு அவன் நினைச்சிருப்பான். ஒரு டைம்ல ஏஞ்சலினாக்கும் மேரேஜ் எல்லாம் நடந்து அவங்களுமே பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஏஞ்சலினாவோட ஹஸ்பண்டும் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஓகே இனிமேலாவது சந்தோஷம் நம்ம கூடயே இருக்கும் அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட். அதுல ஏஞ்சலினாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்திருப்பாங்க. ஏஞ்சலினாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டர்ஸ் அவங்களோட கருவையும் கலைக்க வேண்டியதா இருந்திருக்கும். எல்லா சந்தோஷம் தன்னை விட்டு போயிருச்சுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட அக்காவையாவது பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தா அந்த டைம்ல தான் அந்த வீடு அந்த மேன்ஷனே கம்ப்ளீட்டா எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும். அந்த தீ விபத்துல தன்னோட அக்காவும் தன்னோட அக்காவோட ஹஸ்பண்டும் இறந்து போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அப்ரப்டா காணாம போயிருந்திருப்பான். இந்த தீ எரிஞ்சது காணாம போனது இது எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவங்க டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு பேஷண்ட் ஒரு ப்ராஸ்டியூட் வந்துட்டு எனக்கு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்களா. சரி கேக்குறாங்களே அப்படின்னு அவங்களோட வேலை என்ன அபார்ஷன் பண்றது அதை பண்ணியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு என்னன்னா குழந்தையே இல்லாம இருக்கிறேன், கிடைச்ச குழந்தையும் நிக்கல, ஆனா இருக்கிற குழந்தைய கலைக்கிறதுக்கு வந்திருக்காளே அப்படின்னு ஒரு கான்ல தான் இந்த ப்ராஸ்டியூட் யாரெல்லாம் அபார்ஷன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் தேடி பிடிச்சு மர்டர் பண்ணியிருந்திருப்பா. அந்த முதல் மர்டர் அவ பண்ணும்போது இத பாத்துக்கிட்டு இருந்த கிரிம் ரீப்பரான நம்ம கிரில்லுமே மர்டர்லாம் பண்ற சூப்பரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவ கூட சுத்த ஆரம்பிச்சிருந்திருப்பான். காணாம போன நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிடைச்சிருந்திருப்பான். ஆனா அப்படி திருப்பி வந்தவன் தான் கூடவே ஒரு பட்லரையும் கூட்டு வந்திருப்பான். அதான் செபாஸ்டியனையும் கூட்டிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோவை பார்க்கும்போது தான் இறந்து போன அக்காவை பாக்குற மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இன்னும் சொல்ல போனா தான் விரும்பின ஒருத்தரும் தன்னோட அக்காவுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் இவன். ஆனா எதுக்கு அவரு என்ன விட்டுட்டு என் அக்காவை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு வெறுப்புமே அவங்களுக்கு இருக்கதான் செஞ்சிருக்கும். இந்த மெமரிஸ் எல்லாம் பிளாஷ் ஆகி அந்த ஏஞ்சலினா அதே இடத்துல இறந்து போக அந்த கிரிம் ரீப்பரும் கொலை பண்றதுக்கு பயப்படுறவ எதுக்கு என் கூட, உனக்குலாம் இந்த ரெட் கலர் சொக்கா ரொம்ப ஓவர் தானு அவளோட ஓவர் கோட்டை எடுத்துட்டு போட்டுட்டு அங்க இருந்து போவானா. நம்ம ஹீரோ இறந்து போன ஏஞ்சலினாவோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு டே செபாஸ்டின் நான் தான் ஜாக் த ரிப்பரை கொலை பண்ண சொன்னேன்ல, இன்னும் என்னடா பண்றேன்னு கேட்க மன்னிச்சு விட்டுட்டு போகலான்னு சண்டைக்காட வரீங்க, இருங்க உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சண்டை போட இறங்க. யாரத்தால சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிற, சொர்க்கத்துக்கும் எனக்கு என்னைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம செபாஸ்டியனை எதிர்த்து நிக்கும் போது டே செபாஸ்டியன் நீ என்னதான் ஒரு டீமனா இருந்தாலும் நான் இறப்பின் கடவுள்ரா, என்னோட வெப்பன்ல சிக்கினா நீ கண்டிப்பா செத்துருவடான்னு சொன்னாலுமே கமான் நான் ஹீரோ கூட ஒரு டீலிங் போட்டிருந்திருக்கேன். இந்த ஒரு டீல் படி இந்த ஒரு கான்ட்ராக்ட் படி என் உடம்புல இருக்கிற கடைசி முடி கூட என் மாஸ்டர் என்ன சொல்றாரோ அந்த பேச்சதான் கேட்கும். நீ கடவுளா இருந்தாலும் உன்னை நான் கொலை பண்ணணும்னா அந்த ஆர்டரை நான் பண்ணி தான் தீருவேன்னு சொல்ல இங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.